Hey guys, welcome back to my channel Kanaga Rider. ஸோ இன்றைக்கி வந்து என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் நினச்சேன் இன்ட்ரோ காலையில் எடுத்துடலாம் ஃபேஸை காட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் காலையில் பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்க முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே ரைட் பண்ணிகிட்டே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ விலாக் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானே இல்லை. ஸோ இன்றைக்கி சோலோ ரைடை தான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே பிளான் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11 ஆகிடுச்சு, கரெக்டாக மதியம் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கரெக்டாக நான் ரைட் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஜாஃபர் ப்ரோ, அவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு அவரும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமேட்டு அவரை கூப்பிட்டு அப்புறம் பார்த்தா இவரையும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக புல்லட் வச்சுருப்போம்ல ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி இதெல்லாம் போட்டிருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரை தெரியும்னு நினைக்கிறேன். இவரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஸோ அவரும் அப்படியே ரைடுக்கு ஜாயின் பண்ணின்னு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரைடுனா அந்த மாதிரி கிடையாது, சரி ஒன் டே ரைடு இது. அழகாக ஒன் டே பார்த்தீங்கன்னா நம்ம வாணியம்படியில் ஒரு ஃபால்ஸ் இருக்கும். நான் ஸ்டோரி எல்லாம் போட்டிருப்பேன். பட் அந்த ஃபால்ஸ் வந்து நிறைய பேர் இது எங்கே இருக்குது, இதை இப்போ ஒரு விளாக் போடுங்க ப்ரோ இங்கே அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. சரி ஓகே, நம்ம ஊரில் இருக்கிற வீடியோ நம்ம தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போய்ட்டு அழகாக அங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது, ஸோ எப்படி போகணும், ஆஃப் ரோடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு என்ன புதுசு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும். இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வழிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸுக்கு முன்னாடி நிறைய எப்படி சொல்கிறது, ரோட்லேயும் ஹைவே எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு ஹைவேல போகலாம், அதுக்கப்புறமேட்டு ஆஃப் ரோடு இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் இருக்குது, எல்லாமே சேர்ந்து அந்த ஃபால்ஸுக்கு போகிறதுனால வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் அது இங்கே நம்ம ஊர்லேயே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸை போகலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் நிறைய டைம் போயிட்டேன். பட் இவங்க 2 பேர் ஃபஸ்ட் டைம், அதனால் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி ஓகே வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பார்த்திங்கன்னா நம்ம ரைட் பண்ணிகிட்டே பார்த்திங்கன்னா நம்ம விளாக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரொம்ப நேரம் தொடர்ந்து பேசினா அங்கே என்னால் பார்த்திங்கன்னா டக்குன்னு வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே அங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃப் ரோடு, அதனால் செம்மையாக காட்டலாம், ஃபால்ஸ் இருக்கும், ஃபால்ஸுக்கு மேலே போகலாம், செம்ம என்ஜாய் பண்ணலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நான் ரொம்ப நேரம் பேசணும் நல்லா இருக்காது. சரி ஓகே. ஸோ காய்ஸ், ஒரு முக்கியமான ஒரு வண்டி அது எது, அதாவது அங்கே முன்னாடி போகிறது அந்த ட்ரக்கு மாதிரி இருக்குதுல்ல, அது ஒரு முக்கியமான பொருள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதோட மதிப்பே வேறு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா அது உள்ளே இருக்கிறத பற்றி சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸ் இங்கேருந்து ஸ்டாக் வைன் ஷாப் போதுங்க, நேராக இதெல்லாமே எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, இந்த ரோடு வந்து எந்த டேமேஜுமே கிடையாது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரோடு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இவங்க ஏன் நல்லா இருக்கிற ரோடை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியல. நல்லா இல்லாத ரோடு ஊரில் எக்கச்சக்கமாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் போய் எதுவுமே சரி பண்ண மாட்டுறாங்க. அது நல்லா இருக்கிற ரோடவே திரும்ப 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 வந்து பார்த்திங்கன்னா நோண்டி போட்டுனே இருக்கிறாங்க. அது என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நான் தப்பாக கெஸ் பண்ணாலும் எனக்கு தெரியல. ஏன்னா ஆக்சுவலாக ஆல்ரெடி நல்லா தான் இருந்துச்சு ரோடு, இப்போ தான் எல்லாமே இதுவும் இப்போ தான் போட்டாங்க, அதுவும் இப்போ தான் போட்ட மாதிரி. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே நோண்டிடுறாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கணும், இருக்க மாட்டேறாங்க. ஓகே டன். இங்கே வந்துட்டோம், ஆம்பூர் வந்துட்டோம். இப்போ ஆம்பூர்லேருந்து ஜஸ்ட் வாணியம்படி ஒன்றும் கொஞ்சம் நேரம் தான், ஒரு 10 மினிட்ஸில் போய்டுன்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்கேருந்து தான் கொஞ்சம் டைம் ஆகும். அங்கே போய்ட்டு அங்கேருந்து ஆஃப் ரோடு போய்ட்டு செம்மையாக இருக்குங்க வாலியெல்லாம். அப்படியே வேறு மாதிரி போயிட்டு இது வரைக்கும் போயிருக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பட் இவங்க 2 பேர் தான் வந்ததில்லை. செம்மையாக இருக்கும் அந்த ரோடெல்லாம், ஆஃப் ரோடு. ஆல்ரெடி போயிருக்கோம், நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கோம். எக்ஸ்பல்ஸ் இந்த வண்டி ஒன்று, அதுக்கப்புறம் டியூக் 390 ஒன்று, அப்புறம் R15 V4 ஒன்று போயிருக்கோம். பட் ஆனால் இவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இல்லை, அதனால் வந்து நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து போகிறோம். அங்கே எப்படி இருக்கும்னு தெரியல. ஃபஸ்ட்டு தண்ணி வரலாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே இவர் பார்த்தீங்கன்னா என்னது இது ப்ரோ, ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா ப்ரோ? நீங்கள் அப்படி ஓரம் வந்துடுறீங்களா? எங்கே போகிறீங்க? நடந்தே வா. எங்கேருந்து? விசாகப்பட்டினம் வந்து சபரிமலை வரை நடந்தே. இப்போ எத்தனை நாள் வந்துருக்கீங்க கரெக்டாக? தெலுங்கு வந்து என் ஃப்ரெண்டு அங்கே இருக்காரு, அவர் தான் கரெக்டாக பேசுவார். எனக்கு தெலுங்கு வராது. அங்கேருந்து சபரிமலைக்கு நடந்தே. விசாகப்பட்டினம் నుంచి శబరిమలకి 1400 km நடிச்சு. ஓஹோ, இப்போ நீங்கள் எத்தனை நாள் நடந்து வந்துட்டு இருக்கீங்க அங்கே? எத்தனை நாள்? இப்போ வீட்டிலேருந்து
How many days walking? Then how many days? ஆ This 25th day. 25 25 நாள். எப்போ 15 days arriving. இன்னும் 25 டேஸ் இருக்குது. 15 days. இன்னும் 15. 15 நாள். 15. லிஃப்ட்டெல்லாம் கொடுத்தா உட்கார மாட்டீங்களா? லிஃப்ட்டெல்லாம் கொடுத்தா உட்கார மாட்டீங்களா? Only பாதயாத்ரா. ஒன்லி நடந்து தான். செப்பல் எல்லாம் கிடையாது. செப்பல் கூட கிடையாது. தொப்பல் கூட வச்சிருக்கேன். அச்சோ என்னண்ணா கால் இந்த மாதிரி ஆயிட்டுக்குதே. சுவாமி சரணம். சுவாமி சரணம். நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் லிஃப்ட்டும் ஏற மாட்டீங்க, செப்பலும் போட்டு வர மாட்டீங்க, அவ்வளோ தூரம். எத்தனை கிலோமீட்டர் டோட்டலாக? 1400 கிலோ. 1400 கிலோமீட்டர். ஓ எப்பா 1400 கிலோமீட்டர். ஏங்க இவர் 1400 கிலோமீட்டர் நடந்து, அதுவும் கூட அங்கே காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து எப்படி சொல்கிறது, அந்த சைட்லலாம் ஃபுல்லாக இதாகிட்டு இருக்கு. ஹைவேஸில் ஃபுல்லாக எப்படி சாப்பிட்றீங்களா? பார்சல் ஒன் பர்சன்ஸ் பார்சல். அது சாப்பிடலாமா? வாங்கி கொடுத்தாங்களா பார்சல்? சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. யூடியூப் vlogger-ஆ? ஆ I am also YouTube vlogger. நானும் பேசிக் தான். மன vlogs. என்னங்க எப்படி கணக்கு 1400 கிலோமீட்டர் நடந்து? இன்னும் 1400 கிலோமீட்டர் நடந்து, நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் அந்த மாதிரி நடந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஆகிடுது. Thank you. ஓகே, நீங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்களா இப்போ? ஓ இப்போ நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் அப்படியே போட்டுட்டு இருக்கீங்க இதில். ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். காட் பிளஸ் யூ. சுவாமியே சரணம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேண்ணா பாய். நீங்கள் தான் லிஃப்ட் வரமாட்டீங்களா? Only பாதி. யார் கூடலையும் போக மாட்டீங்களா? யார் கூப்பிட்டாலையும் போக மாட்டீங்களா? எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? யாருமே ஒன்லி வாக் மட்டும்தான். ஓகே, ஃபுல்லாக ஹோம் டு டெம்பிள் வரைக்கும் ஃபுல்லாக வாக் தான். ஓகேண்ணா. No cycle, no bike, no vehicle. Only walk. இப்போ சாப்பாடு ஒரு நாளைக்கு எப்படி சாப்பிடுவீங்க நீங்கள்? ஃபுட்டு खाना कैसे मतलब सम आदमी வாங்கி கொடுப்பான். வாங்கி கொடுப்பாங்க. और मेरा पैसा ओन पैसा. அவங்க ஓன் காசு இருக்கு. சரி நம்ம வாங்கி கொடுப்போம். இங்கே எதுவுமே இல்லை. முன்னாடி போய் வாங்கினாங்க. முன்னாடி தெரியலையே. முன்னாடி போயிட்டு சரி வேறு. சரி பையா. சரிண்ணா, பார்த்து பத்திரமா சேஃபாக போங்க. சாமியே சரணமையப்பா. 1400 கிலோமீட்டர் நடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் நடிக்கிறீங்க. காட் பிளஸ் யூண்ணா. बैलेंस 550 किलोमीटर. 550. कंप्लीटेड 900 above का बैलेंस है. சரி ஓகே பாய்ண்ணா. ஓகே எங்க 4000 எவ்வளோ ப்ரோ? 1400 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டு இருக்காரு. யார் லிஃப்ட் விடலாம் போக மாட்டாராம் அவர். நாங்கள் கூப்பிட்டோம், லிஃப்டே போக மாட்டோம், ஒன்லி வாக் மட்டும்தான் அப்படின்னாரு. ஸோ இங்கே எதனா ஜூஸ் இருந்துச்சுன்னா அவருக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். பட் இங்கே எங்கேயும் ஜூஸ் கடை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நடந்து போகிறாரு. சரி ஓகே, சும்மா ஜூஸ், அதுவும் நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. சரி அப்படியே போயிட்டு கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டருங்க, யாராலுமே நடக்க முடியாது. ஸோ என்னங்கண்ணா பிடிங்க. ஸ்மால் வீடியோ சொல்லுங்கள். ஸ்மால் வீடியோ. சரி ஓகே ப்ரோ, பாய். ஏங்க அவர் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் நடந்து போகிறாரு இல்லைங்களா? நம்ம பைக்கில் போகிறதெல்லாம் கூட ஈஸிங்க. கிட்டத்தட்ட ஒரு 1400 கிலோமீட்டர் நடந்து போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போயே பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்கிறது, இப்போயே ஒரு காலெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த தோலெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படியே
ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அந்த தோலெல்லாம். ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு சத்தியமாக. அந்த மாதிரிலாம் யாருமே போக மாட்டாங்க. சரி, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா அவருக்காக ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் ஒரு வீடியோ எடுத்தார், இந்த மாதிரி நானும் ஒரு வீடியோ போடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சு நம்மளால வீடியோ எடுத்தார். ஐயோ, இங்கே தாங்க வாணியம்படி இந்த ஒரு ரோடு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஃபுல்லுமே எப்படி சொல்கிறது, சூர்யா ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்டை ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவர் அந்தளவுக்கு அடிக்கலன்னு நினைக்கிற தண்ணி ப்ரோ, அந்தளவுக்கு தண்ணி வரல இல்லை. ஸோ நம்ம எப்படி போகிறோம், நம்ம ஜாலியாக போகிறோங்க எக்ஸ்பல்ஸில். நம்மளுக்கு ஒன்றுமே தெரில, போகிற மாதிரியே தெரில, வர மாதிரி தெரில. அட்வென்ச்சர்னால் அட்வென்ச்சர் தான். அங்கே பாருங்கள், அது போட்டால் கூட அந்த அந்த டெயில் இருக்கிறதுனால, டெயில் எனக்கு தெரியலையே அந்த சீட்டுக்கு மேலே இருக்கிறது. சரி, அந்த இது இருக்கிறதுனால ஓரளவுக்கு தண்ணி கம்மியாக தான் அடிக்குது. பட் அது இல்லைன்னா எந்நேரம் ஃப்ரெண்டோட டிஷர்ட்டு ஃபுல்லாக இதாகிட்டு இருக்கும், கவர் ஆகிட்ருக்கும், சரி ஆகிட்டு இருக்கும். அப்படியே இந்த இடத்துல ஸ்லோவாக போனாங்க எப்பவுமே தண்ணி வந்துச்சுன்னா. ஏன்னா மேலே போகும்போது போன டைம் வரும்போதே ஒரு பாட்டி பயங்கரமாக திட்டாங்க எங்களை. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வேகமாக போயிட்டாங்க, தண்ணி அடிச்சிச்சு, அப்புறம் எங்களை பிடிச்சி திட்டினாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து 4800 கிலோமீட்டர் ஓட்டோம். ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல். இந்த வழி எங்கே, அதாவது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலசந்தாபுரம் போகிற வழி. ஒரு பயங்கரமான வழிங்க, செம்மையாக இருக்குங்க அந்த வழியில். இந்த வழி எக்கச்சக்கமான டேஞ்சருங்க. நைட்டில் யாருமே இந்த வழியில் வரமாட்டாங்க. இது வந்து ஒரு மாதிரி டேஞ்சரஸ் அந்த வழி. இதெல்லாம் செம்ம வழி. ஓஹோ, இப்போவே ஆஃப் ரோடு மாதிரி தான். ஸோ நம்ம கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன் ஃபால்ஸு கிட்ட. தண்ணி எப்படி வருதுன்னு தெரில. ஆக்சுவலாக நம்ம போயிட்டு ஒரு 2 வீக் 3 வீக் கிட்ட ஆகிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு அப்போ தண்ணி. பட் இப்போ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதிகமாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம செம்ம என்ஜாய் பண்ணலாங்க. அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு இன்னும் விஷயம் சொல்ல மாட்டேன், நிறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறேன். இங்கே தான் என் வீடு. இன்னும் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனால் நம்ம வீடு வரும். அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் காட்டு. பட் வீட்டில் சாவி எடுத்துன்னு வரல. நல்லா வேலை போட்டுக்கிறாங்க. போன டைம் வரும்போது அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இங்கேருந்து எப்படிங்க போகிறது? சே, நம்ம வண்டி போயிடும், அந்த வண்டி போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா வண்டியும் போயிடும். நம்ம வண்டி ஓ சூப்பருங்க, செம்மையாக போகுது பார்த்தீங்களா வண்டி. நம்மளுது ரோடு போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இது கூட கொஞ்சம் டேஞ்சருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் இந்த இடத்துல. ஏன்னா அது வந்து டேர்னிங்கிறதுனால வந்து கொஞ்சம் வேகமாக வருவாங்க. அதனால் வந்து கீழே நிறைய பேர் விழுந்துடுறாங்க இந்த இடத்துல. வரும்போது பார்த்து சேஃபாக வாங்க. ஸோ இந்த இடத்தோட டவர் லாஸ்ட்டுங்க. டவர் லாஸ்ட்டுன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகிடும். இதுக்கு மேலே வந்து நெட்வொர்க்கே கிடையாது. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து வேகமாக போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. போகிறேன் வாயா. அவங்க என்னவோ சொல்கிறாங்க முன்னாடி. ஐயோ, இது என்னது இது? ஸோ இங்கேருந்து நம்ம எக்ஸ்பல்ஸில் தரமான ஒரு சம்பவம். இதுக்கு தாங்க எக்ஸ்பல்ஸு. நம்ம தான் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். எம்டி வந்துருச்சுங்க. எம்டியும் பவர் தான். ஆனால் என்னன்னா கொஞ்சம் இடிக்குமே தவிர மற்றபடி ஆஃப் ரோடுகள்லாம் அதுவும் செம்மையாக தான் இருக்கும். கொஞ்சம் இடிக்கும் இந்த கல் இருக்கும் போதெல்லாம். அதனால தான். மற்றபடியெல்லாம் எல்லா வண்டியுமே எல்லா வண்டியுமே போகலாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக. ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா 50+ இந்த வழியிலே செம்மையாக இருக்குது ஓட்டை, பயங்கரமாக. ஸோ நம்ம வந்து அந்த காட்டுக்கிட்ட ட்ரெக்கிங் பண்ணி போகணும். கொஞ்சம் தூரம் நடக்கணும், நல்லா தான் இருக்கும். போகலாம், செம்ம என்ஜாய் பண்ணலாம், செம்ம வைப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு கேங் கூட. சோலோவாக தான் வரலான்னு பார்த்தேன். சோலோ வரதாக தான் பிளானு. பட்டு பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸு கூட வந்ததும் ஓகே தான். அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். சரி, ஓகே, இருங்க, அவங்க வர வேறு வெயிட் பண்ணலாம். இதுலேருந்து டர்ன் பண்ணி நம்ம இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தூரம் போகணும். செம்மையாக இருக்கும். ஸோ எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபால்ஸுக்கு போகலான்னு போகிறோம். பட் செம்ம வெயில். ஆனால் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே தண்ணி வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. தண்ணி வரும்னு நினைக்கிறேன். வந்தால் நல்லாயிருக்கும்.
செம்மையாக இருக்குங்க எங்களை சில்லுன்னு கிளைமேட். இதுக்கு மேலே தான் சரியான சம்பவங்கள்லாம் இருக்குதுங்க. ஓகே, இங்கே தான் பார்த்தீங்கன்னா போன டைம் வரும்போது கீழே விழுந்துட்டோம் இல்லை, விழுந்துச்சு வண்டி. இதுக்கு மேலே தாங்க பயங்கரமாக இருக்கும் ரோடெல்லாம். இது வந்து ஆஃப் ரோடு மாதிரி செம்மையாக இருக்கும். ஆற்றுலலாம் இறங்கி ஏறி இந்த மாதிரி இருக்கும் போகும் போதெல்லாம். ஓஹோ, எனக்கு என்னமே தெரில, அப்படியே நார்மலாக ரோட்டில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்தா இங்கே இது வந்து ஆஃப் ரோடு, இங்கே ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி இருங்க, நம்ம வைசர் போட்டுக்கலாம். வைசர் போட்டால் தான் நம்மளால் வந்து கரெக்டாக பேசுகிறது உங்களுக்கு நல்லா தெளிவாகவும் கேட்கும், கரெக்டாகவும் கேட்கும். இல்லைன்னா எனக்கு மட்டும்தான் கேட்கும். இப்போ எப்படி? ஓகே டன். இப்படி ஸோ காய்ஸ், இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது மோஸ்ட்லி டவர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு சுத்தமாக டவரே கிடைக்காது இந்த இடத்துக்கெல்லாம் வந்தாக்கா. வந்துட்டோம் அப்படின்னா வந்தது தான். பார்த்து சேஃபாக இருக்கணுங்க. எங்கே போனாலும் ஃபோன் இருக்காது, பட் இருந்தாலும் சேஃபாக தான் இருக்கணும். நம்ம பாய்ஸ் வராங்களா? வராங்க. அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே. ஹெல்மெட்டு தாங்க வெறுப்பாகுது, மாட்டவே முடியல. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நான் ஹெல்மெட் மாட்டினா ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கீழே போயிடுது. நான் இப்படி கொஞ்சம் தூக்கி ஓடுறதா தான் கரெக்டாக இருக்குது. ஆங்கிள் வேறு மாறி போகுது. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ப்ரோ ஆங்கிள் சரியில்லை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது ஒரு மவுண்ட் இல்லை என்கிட்ட. அந்த மவுண்ட்டு மட்டும் வாங்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன், ஆங்கிள் செம்மையாக செட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. பட் அது ஆர்டர் போட்டுடணும். இன்னும் 2-3 டேஸில் வாங்கிக்கலாம். எல்லாமே ஒன்று பொறுமையாக தானே வாங்கணும். ஒன்றா க்ளவுஸ் வாங்கணும். ஐயோ எப்போ ஆத்தாடி செம்மையாகுது. இருங்க. அச்சோ, ஃபால்ஸில் தண்ணியே வராது போலக்குது. தண்ணி தான் வரல, வா தண்ணி வரும், வா பார்க்கலாம். தண்ணி வருது வாப்பா. என்ன கொஞ்சம் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அச்சோ. ஆமாம் சரி, உட்காரு போகலாம். இரு, நான் தான் முன்னாடி போகிறேன், அப்போ தான் உனக்கு வழி எப்படின்னு தெரியும். போ ப்ரோ. வெற்றிகரமாக போயிடுச்சு. ப்ரோ கொஞ்சம் கெட்டே போச்சுக்கா, பார்த்து உட்காரு, ஓட்டுறது கணக்கு கூட. இங்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க. இங்கே ஒரு குட்டி ஆறு. போங்க போ ப்ரோ உட்காரச்சுனே போ. இதெல்லாம் அசால்ட்டாக போயிடும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதனால தான். ஏன்னா நான் பின்னாடி பள்ளம் இருந்தது நானும் கவனிக்கலை, அப்படியே பள்ளத்தில் விட்டேன். நான் இந்த சைடு திரும்புறதுக்கு நான் அந்த சைடு போயிட்டேன். என்ன பண்ணுறதுங்க, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுறது வழக்கமாக நம்மளுக்கு நடக்கிறது தானே. எம்டியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி சீரின்னு போதுங்க, அப்படியே வேற மாதிரி. அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த கல்லெல்லாம் தள்ளுது நம்மளுக்கு பின்னாடி. அப்படியே எம்டி M15. வணக்கண்ணா மாப்பிள்ள. அழகான ஒரு கணுக்குட்டி. இப்போ நாங்கள் வந்து அங்கே பைக்கை விட்டோம். அந்த ஒரு வீட்டான வந்து பைக்கெல்லாம் பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே ட்ரக்கிங்குன்னு சொல்லிட்டு போயினுக்கிறோம். அந்த இடத்த மட்டும் பாருங்கள் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு வியூ காட்டுற மாதிரிங்க, செம்மையாக இருக்கும். ப்ரோ இங்கே நின்று பாரு ப்ரோ, எப்படி இது அப்படியே ஆறு செம்மையாக இருக்குது. போ ப்ரோ, அவ்வளோதான், இதுதான் வழி. ஆந்திர பிரதேசம் இது, ஆந்திரா. இங்கே இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தூர் குப்பம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தூர் குப்பமெல்லாம். இங்கேருந்து பாருங்கள், அப்படியே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூவே. இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் நடக்கணும், இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு முன்னாடி வந்து ஒரு இடம் பயங்கரமான இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியே தண்ணி
இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் கூட மறக்காமல் இந்த இடத்துக்குலாம் வந்துடுங்க. செமையா. சரி, எங்கள் புவனேஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் ப்ரோ. புவனேஷ் ப்ரோ வந்து டவுஜர் போட்டுருக்கிறாரு. ஷார்ட்ஸ், அது பேர் ஷார்ட்ஸாங்க. தமிழ் வந்து அது பேர் டவுஜர் ப்ரோ. பார்த்து ப்ரோ.